போதைப் பொருள் சம்பந்தமாக ஒரு தகவல் கொடுக்குற அமுதுங்கிற மாணவர் அதுவும் திட்டமிட்ட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் தகவல் கொடுத்ததுனால தான் அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்றாரு. ஆனால் தாவேக்காசு கோஷ்டி மோதல்னு சொல்றீங்க. அந்த மரணம் கொடூரமானது. நான் தனிப்பட்ட ரீதியில் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆட்சி தொடங்கியவுடன் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவனான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசு எங்களுடைய அரசு. ஆணையர் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா? லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே காவல்துறை உறுதியாக இருக்கிறது. காவல்துறையில் யார் லஞ்சம் பெற்றாலும் உடனடியாக பணியிடை நீக்கம். அனைத்து கட்சி கூட்டுறதுல முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட என்ன தயக்கம் சார்? மேகதாது ஒரு நாளும் ஒரு இடத்திலும் என் தலைவன் ஆட்சி இருக்கும் வரை ஒரு செங்கலையும் எடுத்து வைக்க முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழர் வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசின் மீது மீண்டும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாகுது. இப்ப நேற்றைய தினம் கூட கோவையில 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான துறை அமைச்சராக கூடிய முதலமைச்சர் செயல எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்ப தாவேக அரசு எப்படி பாக்குறீங்க? அதை என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? இது வரைக்கும் 2021 திமுக ஆட்சி அமைஞ்ச 5வது மாசத்துக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையிலான அரசுல தேசிய அளவில் 29,272 குற்றங்கள் கொலைகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 1597 படுகொலைகள் நடந்திருக்கு. எத்தனை மாதத்துக்கு? 7 மாதத்துக்கு. அது சட்டம் ஒழுங்கு இல்லையா? அவங்க சரியில்லை தானே உங்களுக்கு நான் கேட்குறேன். திமுகவுடைய நீட்சி இன்னும் தொடர்கிறதுன்னு சொல்ல வரேன். 2வது, தற்கொலை நிகழ்ச்சி 18,925 தேசிய லெவலில். ஆனால் தமிழ்நாட்டில் அது 2,390. செப்டம்பர் 23ஆம் ஆண்டு செப்டம்பராம் தேதி 23, 2023 ஸ்வேதா என்கிற 25 வயசு பெண் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தன் காதலனாலேயே கழுத்தறுக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? திருநெல்வேலியில் ஒரு சாப்ட்வேர் நிறுவன பள்ளி கூடத்தில் கழிவறை இடிஞ்சு விழுந்து அன்பழகன், சுதீஷ், விஸ்வகர்மன் 3 பேர் பசங்க செத்து போனாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோவை சரவணம்பட்டி யமுனா நகரை சேர்ந்த 15 வயது சிறுமி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அதை பற்றி என்ன பேசுகிறீங்க? சென்னை KK நகர் பத்மசாஸ்திரி பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவிகளை ஆபாசப்படம் எடுத்ததாக ஆசிரியர் ராஜகோபாலன் கைது செய்யப்பட்டார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்னை கோடம்பாக்கத்தில் சுசில்ஹரி சிவகர்மா சங்கர் பாபா என்பவர் 3 போக்சோ வழக்குகளை சந்தித்திருக்கிறாரு. உங்கள் ஆட்சியில் அதுக்கு என்ன பதில் இருக்குது? வாணியம்பாடி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வாசிம் அக்ரம் படுகொலை செய்யப்பட்டாரு. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதுக்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லி சேலம் ஆத்தூர் காட்டுராஜா காசியம்மாளை எரித்து கொன்ற சம்பவம் உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு. நாகை இருக்கை முபாரக் படுகொலை யார் ஆட்சியில் நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி எருக்கம்பட்டில் ராஜா என்பவர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டது யார் ஆட்சியில் நடந்துச்சு? நான் சொல்கிறது 7 மாதத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருநெல்வேலி கீழச்சேவல் சங்கர சுப்பிரமணியன் எரித்து கொல்லப்பட்டார் ஏன்? கோபாலசமுத்திரம் மாரியப்பன் படுகொலை செய்யப்பட்டது ஏன்? ராணிப்பேட்டை தமிழர் ரங்கநாதன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? விழுப்புரம் காரநில லட்சுமி என்ற பெண்மணி கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டது எதனால்? சிவகங்கை கல்லுப்பட்டி பாஜக பிரமுகர் முத்துப்பாண்டி படுகொலை ஏன்? கிருஷ்ணகிரி சீலேப்பள்ளி விவசாயி வெங்கடப்பன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டது ஏன்? கடலூர் கும்மங்குப்பம் பகுதி காந்திமதி எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏன்? கடலூர் மாவட்டத்தில் கோவிந்தராஜ் என்பவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? தேவகோட்டை பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் கதிரவன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? திண்டுக்கல் EP காலனியை சேர்ந்த நிர்மலா ஏன் எரித்து கொல்லப்பட்டார்? வேலூர் தொட்டம்பாளையம் ஜோசால்காஸ் என்கிற மிகப்பெரிய தங்க மாளிகை கடைக்குள் புகுந்து 15 கிலோ தங்கம் 500 கிராம் தங்கம் என மொத்தம் 15 கிலோ 500 கிராம் தங்கத்தை கொள்ளையடித்த ஆட்சி எது? ஆக இவ்வளவு சம்பவங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதனுடைய நீட்சி இன்னமும் தொடர்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன். காரணம், இந்த அரசு அதிகாரிகள் இன்னும் திமுக மனப்பான்மையோடு தான் செயலாற்றி. அதனால தான் டிஜிபியிலேருந்து ஐஜியிலேருந்து எல்லாரையும் மாற்றிட்டே இருக்கிறார் தலைவர். மாற்றிட்டே இருக்கீங்க, ஆனால் குற்றங்கள் குறைஞ்ச பாடு இல்லை. எல்லாம் திமுக தானே, வேற எல்லாத்தையும் எப்படி திமுக குறை சொல்ல முடியல. நான் என்ன கேட்கிறேன், கோவையில் ஒரு 10 வயசு சிறுமி பாலியல் பழக்கம் எப்படி கொல்லப்படுறாங்க. ஆமா, கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு ஸ்ரீவைகுண்டத்தில் MLA ஒரு பாலியல் வழக்கு சந்திச்சுன்னு சொல்லி ஒரு தாவேக நிர்வாகி புகார் கொடுக்குற நடவடிக்கை எடுக்கப்படலை. இன்னும் போனா லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுத்து அதுதான் எப்போதுமே ஒன்று செய்யும். பிறக்கிற குழந்தை அழுதாதான் குழந்தை. அது கை கால் அசையணும், அழுகணும்.
குரல் வரணும். அழுகலைன்னா சுண்டுவாங்க, காலில் ஒரு சுண்டி அழுக வைப்பாங்க. ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, 3 மாதம், இப்போ தான் அழுகுது. அந்த குழந்தை நல்ல விதமாக வருகிற போது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அந்த குழந்தை இப்போ தான் அப்படி புத்திரம் இப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குது, அப்பா யார் அம்மா யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இல்லை சார், நீங்கள் குற்றங்களை குறைக்க கொஞ்சம் டைம் ஆகும், சரியான விஷயம் சார், நேரம் எடுக்குங்கிறதா. அது பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத என்ன எடுக்கல. உடனடியாக வழக்குகள் காம்ப்ரமைஷனே கிடையாது. எங்கேயுமே கட்ட பஞ்சாயத்து நடக்குதா காவல்துறையில்? காவல் நிலையங்களை கட்ட பஞ்சாயத்து இப்போ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது கட்டியும் வாங்குறாங்களா, புட்டிங்க வாங்குறாங்களா? ஆக ஒரு தெளிவான அரசை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அரசை கட்டமைப்பதற்கு நாங்கள் படுகிற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோவையில் இது போதைப் பொருள் சம்பந்தமாக ஒரு தகவல் கொடுக்குற அமுதுங்கிற மாணவர், அதுவும் திட்டமிட்ட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் தகவல் கொடுத்ததுனால தான் அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்றாரு. ஆனால் தாவேக்கரசு கோஷ்டி மோதல்னு சொல்றீங்க. கோஷ்டி மோதல்னா 2 பக்கம், இங்கே 10 பேர் இங்கே 10 பேர் இல்லை. மீண்டும் அமைச்சர் பெருமக்கள் அங்கே போனார்கள், உண்மை நிலவரத்தை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரணம் கொடூரமானது. நான் தனிப்பட்ட ரீதியில் என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த மரணத்திற்கு தலைவர் அவர்களே இரங்கல் தெரிவித்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மரணத்திற்கு பின்னால் மறைந்திருப்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 11 பேர் கொண்ட கும்பல் அந்த தம்பியை அடித்து கொண்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. ஆக உடனடி நடவடிக்கைகளை இந்த அரசு செய்து கொண்டே இருக்கிறது. உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் சென்றிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் அப்படி உண்டா? பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்ரீமதி மரணத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னைக்கு வரை நீதி வென்றிருக்கிறதா? ஸ்ரீமதி மரணத்தில் பொம்மையை மாடியிலேருந்து தூக்கி போட்டு செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பொம்மை செத்து போச்சுன்னு சொன்ன அரசு அந்த அரசு. கேவலமானவர்கள் அந்த விசாரணை நடத்தியவர்கள் அன்னைக்கு இருந்த சிபிசிஐடி. அதுபோல் இந்த இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்கள். இந்த ஆட்சி தொடங்கியவுடன் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவனான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசு எங்களுடைய அரசு. கவின் படுகொலையில் 9 மாதங்கள் தலைமறைவாக இருந்த கவினை படுகொலை செய்த அந்த தம்பியினுடைய தாயார் ஒரு இன்ஸ்பெக்டர் என்பதற்காகவே காவல்துறை கைது செய்ய மறுத்தது. உடனடியாக தமிழக வெற்றிக் கழக அரசு கைது செய்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஒரு தூய்மையான, நேர்மையான, அப்பழுக்கற்ற அன்றாடங்காட்சி மக்களின் அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்துருங்க. இல்லை, அன்றாட மக்கள் ஆட்சின்றீங்க. இப்போ தாவேக்கரசு ஆட்சி பொறுப்பேற்ற அந்த 3.5 மாதங்களிலே 5 லாக்அப் டெத் நடந்திருக்கு. கடந்த திமுக அரசின் மீது சாரி வேண்டாம், நீதி வேண்டும் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காரு. இப்போ 5 லாக்அப் டெத்து. இது வரைக்கும் நேரில் போய் முதலமைச்சர் பார்க்கல. அதை பற்றி எந்த பேச்சும் வெளியில் அவர் பேசல. என்ன காரணம்? இல்லை, 5 லாக்அப் டெத்துக்கு உரிய விசாரணை, உரியவர்களை கைது செய்திருக்கிறது அரசு. அது முதல்ல முக்கியம். விடவே மாட்டோம் நாங்கள். இந்த லாக்அப் டெத்து என்பது திமுக ஆட்சியினுடைய நீட்சின்னு முதவே சொன்னேன். அது அதிமுக நடந்துச்சு இல்லை சார்? இல்லை, அதுதான் 60 ஆண்டு காலம் புறையோடி கிடக்கு. அது 6 நாளில் உடைக்க முடியாது, 6 மாதங்களோட உடைக்க முடியாது. பட் அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். 60 ஆண்டு கால அழுக்குகளை துடைப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். அந்த அழுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக துடைப்போம். ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த அந்த அரசு எந்த குற்றங்களும் நடக்காத அரசாக, அப்படியே குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக தண்டனை கொடுக்குற அரசாக தலைவர் தளபதியினுடைய அரசு அமைய இருக்கிறது, அமைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாத்தையும். இப்போ இந்த 100 நாட்களில் மக்களுக்கான திட்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை, இது ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன மக்கள் திட்டங்கள் செய்யப்பட்டிருது இந்த 100 நாட்களில்? முதல்ல கடந்த கால ஆட்சியில் செய்த ஊழல்கள் இருக்குல்ல, அதை வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறதே ஒரு பெரிய திட்டமாக இருக்கு. ஊழல் ஒழிஞ்சிச்சா? எல்லா துறைகள்லையும் நெருக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்றைக்கி காவல்துறையினுடைய ஆணையர் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா? லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே காவல்துறை உறுதியாக இருக்கிறது. காவல்துறையில் யார் லஞ்சம் பெற்றாலும் உடனடியாக பணியிடை நீக்கம். இது பணி இடைநீக்கம் இல்லை, பணி நீக்கம். நேற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ மக்களுக்கான அரசை தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ பார்த்துக்கோங்க, எங்கேயாவதும் போதைப் பொருள் புழக்கம் முன்பை போல இருக்கும். எங்கேயாவது 1-2 தெரியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் அது சம்மந்தப்பட்ட ஏரியாவுடைய காவல்துறையில் கையூட்டு வாங்கி கொண்டு பழக்கப்பட்டவர்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு. போதை பழக்கம் எங்கே இருக்குன்றீங்க? அமுதன் கொலை இருக்குது, திருவெற்றியூர் தனுஷ் கொலைகள் இருக்குது, இப்போ காஞ்சிபுரம் போன்ற கொலைகள்லாம் போதையின் அடிப்படையாக இருக்குது. ஆமாம், திமுக ஆட்சியில் அந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் 0ல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி புழக்கத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரி எங்கள் ஆட்சி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்குது, அதையும் நாங்கள் சரி செய்கிற அரசாக மாறி இருக்கிறது. அந்த குற்றங்கள் அப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனால் உடனடி அடுத்த நிமிஷமே கைது செய்யப்படுவார்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்க. 6 மாத காலம்
எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு எங்கள் தலைவரே கேட்டுருக்கிறார். இடையில நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என் தலைவர் என்ன செய்கிறாரு, இந்த இடக்கு முடக்கான விஷயங்கள் நாம் கவனம் செலுத்துவதை விட உறுதியான இறுதியான ஆட்சியை நடத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் பத்திரிகையாளரை சந்திக்காமல் இன்னைக்கு வர இருக்கிறார். அதுதான் ஒரு கேள்வியா இருக்கேன், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாங்க. ஒன்றும் அவசியம் இல்லையே. பத்திரிகை சந்திக்கும் போது சந்திப்பதற்கு தான் நான் என் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அமைச்சர் முதலமைச்சருங்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சி தலைவர் பொறுப்பு அவசியம் கட்டாயம் இல்லைங்க. ஊடகங்கள் யாருடைய ஊடகங்கள்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருடைய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு? எங்களுக்கு ஊடகம் இருக்கா? விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ற மாதிரி பல ஊடகங்கள் இருக்குல்லங்க. இருக்கட்டும், ப்ரொமோட் பண்ணி காலி பண்ற ஊடகங்கள் தான் நிறைய. எங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால் ஆட்சி நடத்துவோங்க, காட்சிப்படுத்த விரும்பலை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும், அந்த செயலே எங்களை அடையாளப்படுத்தும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஓகே சார். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இந்த காவிரி விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. மேகதாதுவில் வந்து அணைக்கட்ட பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்கன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க. அனைத்து கட்சி கூட்டுறதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட என்ன தயக்கம் சார்? காவிரி நதிநீர் சிக்கலை உருவாக்கியவர்களை கூட்டி வந்து கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் பிரச்சனையை தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்று, மேகதாது இல்லை, மேகதூது. தாதுங்கிறது தமிழ் சொல்லல்ல, கன்னட சொல். ஓகே. ஒகனைக்கல் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, புகைநீர்கள் என்பதுதான் உண்மையான வார்த்தை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பிரயோசனம் செய்தார்கள்? இதுவரை என்ன நடவடிக்கைகள் வர முடியும்? ஒரு மானியத்திற்கு அதான் என்ன செஞ்சாங்க 60 வருஷமா? 1969 கருணாநிதி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிற போது தான் அங்கே கபினி அணை கட்டப்பட்டது. குறுக்கே 26 அணைகள் கட்டி முடிக்கப்பட்டது. என்ன செய்து கொண்டிருந்தார் கருணாநிதி? அதுக்கப்புறம் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. காவிரி மேலாண்மை அமைக்க காரணம் யாரு? நடுவர் மன்றம் வரதுக்கான காரணம் நான் என்ன கேட்குறேன்னா, சரியா சொல்லணும்னா மஞ்சுவட்டு மாடை அவுத்து விட்டாச்சு, பிடிக்கணும்ல. அது எந்த விதத்துலையும் பிடிச்சாகணும். அதைத்தான் இப்போ தமிழக அரசு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் உங்களை போல மாட்டுக்கு காலை உடிச்சு குடிக்கிற கூட்டம் இல்லை. பாய்ச்சலில் வருகிறவர்களையும் பவ்யமாக பிடிப்பது தான் தமிழக வெற்றி கழகம். இல்லை, கர்நாடகாவில் நாங்கள் வந்து மேகதான கட்டியே தீர்வோம்னு சொல்லி சிவகுமார் உறுதியாக இருக்காரு. இல்லை, அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கூட அவர் என்ன சொல்கிறாரு, கோடை காலங்களில் தண்ணி இல்லாத காலங்களில் இந்த தண்ணீரை தமிழ்நாடும் வந்து அனுபவிக்கும்னு சொல்கிறார். ஏற்கனவே நீங்கள் பண்ணுற பாடு எங்களுக்கு தெரியும். கபினி அணையிலிருந்தும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தும் நீங்கள் எவ்வளவு தண்ணி கொடுக்குறீங்கிறத நாங்கள் பாடமாக படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அணையில் வந்து தண்ணி தேக்கி தேவையான போது நாங்கள் தருவோம்னு சொன்னால் நீ யார் எங்களுக்கு தர்றது? எந்த நதி? குடகுமலை என்னுடைய தமிழர் தேசம். குடகுமலை காவிரி தோன்றுகிற புண்ணிய தேசம். அகத்திய மாமுனிவர் பிறந்த தேசம். தமிழர்கள் நிறைந்து வாழுகிற தேசம். அந்த தேசத்தில் உருவாகிற தண்ணி எங்களுக்கு சொந்தம் என்று சொல்வதை விட, ஒரு நதி எங்கே உருவாகிறதோ அந்த நதி அவனுக்கு சொந்தம் இல்லை, எந்த நதி எங்கே முடிகிறதோ அது அவனுக்கு சொந்தம் என்று தான் உலகளாவிய நதிநீர் சட்டம் சொல்லுகிறது. ஆகையால் காவிரி நதியே தமிழர்களுடையது. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக பேசுகிற பேச்சை ஏன் முதலமைச்சர் அவரோட வாயிலேருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ண முடியல? நான் சொன்னால் பத்தாது அவங்களுக்கு. முதலமைச்சர் ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார்? அது இருக்கட்டுங்க. தலைவன் என்னையும் அழைத்து நீ இந்த கருத்தை சொல்லுன்னு சொல்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம்ல, அந்த தகுதி எனக்கு கொடுத்துருக்கிறார்ல. அதனால தானே என்னை அழைச்சி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நான் பேசுகிறத நீங்கள் ஏன் கேட்கக்கூடாதுங்கிறேன். புரியுதுங்களா? நான் பேசினால் தலைவன் பேசியதற்கு சமம். அப்படி தான் எங்கள் கட்சியில் இருக்குது. அதனால் மேகதாது ஒரு நாளும் ஒரு இடத்திலும் என் தலைவன் ஆட்சி இருக்கும் வரை ஒரு செங்கலையும் எடுத்து வைக்க முடியாது கர்நாடக அரசால். ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.